ஏஐ டிஸ்ட்ரப்ஷனுக்கு முன்னாடி வந்து ஜிசிசிஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு இந்தியாவில். அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கான ஐடி சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போ அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே இங்கே ஐடி ஆஃபீஸஸ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னையில், பெங்களூரில். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுது, நம்ம கம்பெனிஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து அந்த கம்பெனிஸே அவங்களோட ஆட்கள் வச்சு அவங்க இந்தியாவிலே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால என்ன ஆகிடுது, இப்போ இந்தியன் ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கான க்ரோத் வந்து அதை விட்டு வெளியில் போய் இப்போ வந்து ஃபாரின் கம்பெனிஸே வந்து அவங்க கம்பெனிஸில் வந்து அந்த க்ரோத் இருக்கு அப்போ. ஸோ இதனால நமக்கு வந்து என்ன ஆகிடுது, அந்த ப்ராஜெக்ட்ஸோட நியூ ஆர்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூ ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி அளவுக்கு க்ரோத் இல்லை. அது போக அமெரிக்கா தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோட மேஜர் கஸ்டமர். அந்த கஸ்டமர் அந்த அமெரிக்கன் எக்கனாமியோட வீக்னஸ்னாலையும் அங்கே நிறையா இப்போ வந்து சேஞ்சஸ் வர்றதுனாலையும் அவங்களோட பட்ஜெட்ஸ், ஐடிக்கான பட்ஜெட்ஸ் வந்து இப்போ முன்னாடி அளவுக்கு இப்போ இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் தான். இப்போ இந்த ஒரு கட்டத்தில் வந்து ஏஐ வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இந்த ஐடி இன்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் வந்து இன்னும் குறையும். ஏன்னா ஏஐயே பாதி பேசிக் லெவலான ஒர்க்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணிடுங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது இனிமேல் போக போக தான் தெரியும்.